ஹஜ்ரத் உமர் என்பது அவருடைய பெயரை சொன்னால் முஸ்லிம்களுடைய ரோமங்கள் சிலிர்க்க வேண்டும். ஏன்? உலகத்தில் சாதித்தவர்கள் அவர்கள் தான், உலகத்தின் சாதனையாளர்கள் அவர்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் 40வது. ஹஜ்ரத் அபூபக்கர் எப்ப இஸ்லாத்துக்கு வந்த? முதலாவது. ஹஜ்ரத் ஹதீஜா எப்ப இஸ்லாத்துக்கு வந்த? முதலாவது ஆண் அபூபக்கர், முதலாவது பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுமா. ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்துக்கு வருகிறார் 40வது. ஆனால் அவ்வளோ பேரையும் ஓட்டெக் பண்ணி 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 போய் 2வது இடத்துக்கு வந்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அரசராக இருந்தார், ஹலீஃபாவாக இருந்தார். வெறுமனே ஹிஜாஸ் மாநிலம், அங்கால யமன் தேசம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார். 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றினார். உலகத்தில் 3/2 பகுதி முஸ்லிம் நாடு. இன்றைக்கு 57 முஸ்லிம் நாடு. 57 நாட்டுக்கும் 57 தலைவர்கள், 57 அரசியல், 57 கோணங்கள். அன்றைக்கு அந்த 57 நாடுக்கும் ஒரே தலைவர், ஒரே அரசியல், ஒரே இடம், ஒரே முஸ்லிம்கள், ஒரே தலைமைக்கு கீழ் 5000 பள்ளி கட்டினார் உலகத்தில். காட்டுங்கள் யாரையாவது 5000 பள்ளி கட்டிய தலைவரை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வேண்டுமா? அந்த பேர், இந்த பேர் 10 மௌலவிமார்ட்ட பேர் எடுப்பான். 10 மௌலவிமார்ட்ட பேர் எடுத்து 10 பேர்ட்ட எடுத்த பேரையும் வைக்க மாட்டான். கடைசியா மனைவி ஒரு பேரை சொல்லுவா. அது பிரான்ஸ் மொழியா இருக்கும், இல்லாட்டி இந்தோனேஷியா மொழியா இருக்கும். அதுக்கு அர்த்தம் கேட்டுட்டு வருவாங்க ஹஜ்ரத் மார்ட்ட. சகோதரர்களே, உமராக வேண்டும் என்ற நீயத்தோடு உமர் என்று பேர் வையுங்கள். ஆண் குழந்தை பிறந்தால் உலகத்தில் அவர்களை போன்ற மனிதர்கள், சாதனையாளர்கள் உலகம் அழியும் வரைக்கும் வரமாட்டார்கள். முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்கள் காபிர்கள், அந்நியவர்கள், அவர்கள் கூட எதிர்பார்க்கிறார்கள் உலகத்தில் உமருடைய ஆட்சி வர வேண்டும். ஆட்சியாளர்களை சிம்மாசனத்தில் தான், சபைகளில் தான் இப்ப பார்க்கலாம். ஹஜ்ரத் உமரை பார்க்கலாம். உலக மகா சக்கரவர்த்தி. அவருடைய பெயரை சொன்னால் ஈரான் நடுங்கியது, அவருடைய பெயரை சொன்னால் இத்தாலி நடுங்கியது, முழு உலக வல்லரசுகள் அந்த காலத்தில் நடுங்கியது. படுத்தார் தரையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.